ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான அப்டேட் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கடந்த செப்டம்பர் 21, 2000 நமக்கு கனரா பேங்க்ல இருந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான அப்ளை டேட்டை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 21, 2024 இருந்து அக்டோபர் 4, 2024 வரைக்கும் அப்ளை பண்ண முடிஞ்சுச்சு. அதைத் தொடர்ந்து எக்ஸ்டர்னும் பண்ணியிருந்தாங்க. அக்டோபர் 7, 2024 வரைக்கும் சுமார் 3000க்கும் மேற்பட்ட கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷனாக தான் அது இருந்துச்சு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாவட்டங்களில் 350க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து அவைலபிளாக இருந்துச்சு. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆண் பெண் இருபாலருமே வந்து பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த ரிசல்ட் வெளியிட்டு அதில் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பற்றி இப்போ பார்ப்போம். 2024, 25ஆம் ஆண்டுக்கான கிராஜுவேட் அப்ரெண்டிஸான சுமார் 3000 பேர் வந்து செலக்ட் பண்ணி நமக்கு வந்து அதுக்கான ரிசல்ட்டை வந்து நவம்பர் 16, 2024 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ரெண்டிஸ் பணிக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்காக ஒதுக்கி இருக்க சென்டரில் போயிட்டு உங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபிகேஷனுக்காக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவரால் இந்தியாவில் மொத்தமாக 43 சென்டர் வந்து அவைலபிளாக இருக்குது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்னை, மதுரை வந்து இடம்பெற்றிருக்கு. உங்களுக்கு எந்த சென்டர் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக ஒதுக்கியிருக்காங்களோ அந்த சென்டருக்கு வந்து அவங்க குறிப்பிட்ட தேதி அன்னைக்கு போயிட்டு நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு அப்புறம் அவங்க கேட்குற ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனை தொடர்ந்து வந்து உங்களுடைய அடுத்த ப்ராசஸ் வந்து போகும். அடுத்ததாக இந்த கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் வேலைக்கு தற்காலிகமாக செலக்ட் ஆகிருக்கவங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, கால் லெட்ரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேட்ஸ், அதாவது நேஷனல் அப்ரெண்டிஸ் போர்ட்டல் இருக்குங்க பார்த்தீங்களா, நீங்கள் வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண அதோடைய டேஷ்போர்டு, ப்ரொஃபைல் ஸ்க்ரீன்ஷாட்டு அதெல்லாம் வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து என்ன வேணும்னா 10th, 12th மார்க் ஷீட் இருந்தால் போதுமானது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து 10th, 12th டிகிரி, நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் என்னென்னலாம் முடிச்சிருக்கீங்களோ அதுக்கான ஜெராக்ஸ் காப்பிலாம் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்க சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய செமஸ்டர் வந்து இயர் வைஸாக கேட்குறாங்க. அதே சமயம் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட் கிராஜுவேஷன் வந்து எப்போ முடிஞ்சிருக்கணும்னா 2024 செப்டம்பர் 1க்குள்ளே முடிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள்ன்றது நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அதனால் வந்து நீங்கள் அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி இதுக்கு செலக்ட் ஆகிறவங்களா இருந்தால் நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. அப்படி தவறாக நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை வந்து எந்த ஸ்டேஜிலும் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கடுத்து உங்களுடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட், அதாவது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இதுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களாம் சொல்லியிருக்காங்கல்ல, இவங்களாம் நான் கிரிமி லேயரா இல்லை கிரிமி லேயரா, அதாவது வந்து நீங்கள் இயர்லி இன்கம் வந்து 8 லட்சத்துக்கு மேலே இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் கிரிமி லேயரில் வருவீங்க. அப்படி இல்லைன்ற பட்சம் நான் கிரிமி லேயரில் வருவீங்க. அது என்னன்னு பார்த்து நீங்கள் அந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கான சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க. அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ. அப்புறம் வந்து ஃபைனான்சியல் இயரை பொறுத்த வரைக்கும் 2024லேருந்து 25 பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதே சமயம் உங்களோட ஃபைனான்ஸ் இயர் இன்கம் பார்த்தீங்கன்னா 2023, 2024 வச்சு நீங்கள் ரிலாக்ஸேஷன் வந்து கேட்குறீங்க. எதன்படினா விடோ, டிவர்ஸ் உமன் இவங்களாம் இருந்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃபையும் வந்து கேட்குறாங்க. அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கான உரிமையை வந்து கோர்றீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃபையும் நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃப் வந்து கேட்குறாங்க. அதுக்கு என்னென்னலாம் இருக்கலாம்னா பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் கார்டு, பேங்க் பாஸ்புக் வித் ஃபோட்டோகிராஃபு, ஆதார் கார்டு, அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃபை வந்து கேட்குறாங்க. அதையும் ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கலர் ஃபோட்டோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த ஃபோட்டோ இருந்தால் ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்போர்ட் டாக்குமெண்ட்டில் என்னெல்லாம் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் ரெடியாக அந்த வேலைக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு முன்னாடியே நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த உங்களுடைய ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அப்போது அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரியான சிக்னேச்சர் போட்டிங்களோ அதை வந்து இப்பயும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சிலர் வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அப்போ மட்டும் தனியாக ஒரு வேறு மாதிரி சிக்னேச்சர் போட்டிருப்பீங்க. அதனால் எல்லாம் பார்த்து ரெடியாக இருந்துக்கோங்க. நீங்கள் வந்து நேட்ஸில் வந்து அதாவது நீங்கள் அப்ரெண்டிஸ் போர்ட்டல் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுனால மட்டுமே வந்து நீங்கள் செலெக்ஷன் இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து ஸ்டேட் மற்றும் யூனியன் பேஸ் பண்ணி வந்து இருக்கும். அதையும் நீங்க ப்ரிப்பேர்டா இருந்துக்கோங்க. நீங்க சப்மிட் பண்ணியிருக்க டாக்குமெண்ட், அப்ளை பண்ணும்போது சப்மிட் பண்ண டாக்குமெண்ட் மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ குடுக்குற டாக்குமெண்ட்ல வந்து ஏதாச்சும் நீங்க மால் பிராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் உங்கள வந்து எந்த ஒரு ஸ்டேஜிலும் வந்து ரிஜெக்ட் பண்ண அவங்களுக்கு முழு உரிமை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணும்போது என்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து குடுத்தீங்களோ, அதில என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்ற பட்சத்திலும் அதுக்கான ப்ரூஃப்பையும் நீங்க வந்து எடுத்துட்டு போங்க. அப்பதான் வந்து உங்க சைடு வந்து உண்மை இருந்தாலும் அதை வந்து உங்களால ப்ரூவ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா, அவங்க வந்து எந்த ஆக்ஷனாலயும் உங்க மேல எடுக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டேட் அண்ட் டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த தேதியில அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நீங்க அங்க போயிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ற மாரி இருக்கும். உங்களுக்கான சென்டர் பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்லயே வந்து இருக்கு. உங்க நேமுக்கு அடுத்தே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சென்டர் தான் வந்து இருக்கும். நீங்க அங்க போயிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக நீங்க கலந்துக்கிற மாரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக அவங்க அலாட் பண்ணியிருக்க இடத்தை வந்து மாத்த சொல்லி எந்த ஒரு உரிமையும் கோர முடியாதுன்றத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க டைமு, தேதி தான் வந்து இறுதியானது. இந்த டைம், தேதிய வந்து அவங்க கேன்சலும் பண்ணலாம், மாத்தலாம். அது வந்து அவங்களுடைய முழு உரிமை. இதுல வந்து நீங்க வந்து எந்த ஒரு கோரிக்கையும் வைக்க முடியாது. நீங்க டிசம்பர் 4, 2024 காலையில 10 மணிக்குலேருந்து உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால முன்கூட்டியே எல்லாரும் வந்து உங்களுடைய சென்டருக்கு போயிற பாருங்க. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்டிருக்காங்களோ, அதெல்லாம் முன்கூட்டியே நீங்க தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து கடைசி நாள் வந்து நீங்க எந்த ஒரு பதட்டமும் இல்லாம அதுல வந்து ஃப்ரீயா போயிட்டு நீங்க உங்களோட டாக்குமெண்ட்லாம் ஈஸியா சப்மிட் பண்ணிட்டு எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாம வர முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து கனரா பேங்க்குக்குலாம் யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்களோ, அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க் யூ.